என்னாச்சு உனக்கு? ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டேற. உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்றாங்க. எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கியா? நான் தான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன்ல, வீட்டுக்கெல்லாம் வராத, வீட்டில் பார்த்தா பிரச்சனை ஆகிடும். ஆ சரி, இப்போ தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை? நான் என்னால் மறக்கலாம் முடியாது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லு. நான் தப்பு பண்ணதை திருத்திக்கிறேன். நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாதா? என்ன புரிஞ்சுக்கணும் நானே? பாரு, நான் சொல்கிறேன், நீ கஷ்டப்படக்கூடாது. நான் ஆல்ரெடி லவ் பண்ணேன்னு சொன்னேன்ல, பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொன்னேன்ல. ஆமாம். திரும்பி என்ன வேணும்னு சொல்லி தேடி வந்துட்டான். அதுக்கு தான் நான் பேசல, நம்பரில் பிளாக் பண்ணிட்டேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற. என்ன சொல்லு, என்ன வேணும்? என்ன வேணுமா? சரி, எப்படி? நான் நீங்கள் வச்சுக்கோ. என்னாச்சு உனக்கு? ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டேற. உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்றாங்க. எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கியா? அவங்க எதுக்கு சொல்லுவாங்க? ஏன் இப்படி பேசுகிற இப்போ? நான் தான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன்ல, வீட்டுக்கெல்லாம் வராத, வீட்டில் பார்த்தா பிரச்சனை ஆகிடும். வீட்டில் அன்னைக்கு நான் வந்ததை வீட்டில் பார்த்துட்டாங்களா? வந்துட்டு வீட்டில் பார்த்துட்டு தான் பிரச்சனை பண்ணிட்டாங்க. பாரு, பொய் சொல்லாத. நான் வந்தது 12 மணிக்கு. நான் வந்தோடனே போயிட்டேன். இப்படி வீட்டில் பார்க்க முடியும்? பார்த்துட்டு தான் நீ வரம் போகிறகிட்ட பார்த்தா பேசினு இருப்பியா? யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டு நான் அடிச்சு பிடிச்சி இது பண்ணாங்க தெரியுமா உனக்கு? நான் தான் சொன்னேன்ல, போய் வராதுன்னு சொல்லுவேன். யார் வர சொன்னா? உன்னால தானே என்ன பிரச்சனையுமே. பாரு, உண்மையை சொல்லு. அன்னைக்கு நான் போகும்போது யாருமே வரல. எப்படி யாரை பார்த்துட்டாங்க? வீட்டில் பார்த்துட்டாங்களா? யார் பார்த்தா? யார் கேட்டவங்க? அம்மா அப்பா. சரி, பார்த்தா என்ன? அதுக்கு என்னதுக்கு அவாய்ட் பண்ற? உன்னால தானே என்ன பிடிச்சி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. சரி, நீ பொறுமையா இருந்தா கூட்டு போயிட்டு பேசிருக்கலாம். சரி, இப்ப தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை? சரி, அதுக்கு எதுக்கு பேசாம போற? பேச பிடிக்கல, அதனால பேச பிடிக்கலையா? உங்க வீட்டில் சொன்னாங்களா இந்த மாதிரிலாம் பேச வேணான்னு? வீட்டிலலாம் யாருமே பேசல, நான் தான் பேசுறேன். சரி சொல்லு, அதான் என்ன ப்ராப்ளம் உனக்கு இப்போ? இதெல்லாம் வாங்க மாட்டேற. இப்போ என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நீ சொல்றது எனக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு புரிஞ்சு என்ன ஆக போகுது? ஏன் இப்படி பேசுற? இப்போ இப்படி பேச எனக்கு படபடன்னு இருக்கு எனக்கு. ஹலோ, என்ன வேணும்ன்ற? என்ன வேணும்னா இப்போ நமக்குள்ள ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை, நமக்குள்ள ஒன்றும் இல்லையா? பாரு, நான் என்னால் மறக்கலாம் முடியாது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லு. நான் தப்பு பண்ணதை திருத்திக்கிறேன். நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாதா? என்ன புரிஞ்சுக்கணும் நானே? பாரு, நான் சொல்றேன், நீ கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படக்கூடாது? நான் ஆல்ரெடி லவ் பண்ணேன்னு சொன்னேன்ல, பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொன்னேன்ல. ஆமாம். திரும்பி என்ன வேணும்னு சொல்லி தேடி வந்துட்டான். அதுக்கு தான் நான் பேசல, நம்பரில் பிளாக் பண்ணிட்டேன். ஓ, அவன் வந்துட்டான்றதுக்காக என்ன வேணான்றியா நீ? இப்போ அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டு வேற பொண்ணு லவ் பண்றான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். இப்போ அவன் வந்துட்டான்றதுக்காக இப்போ என்ன வேணான்னு சொல்றியா? அவனையும் எப்படி விட முடியும்? நான் அவளுக்காக எவ்வளவு ஃபீல் பண்ண, அழுத, கஷ்டப்பட்டிருக்கேன். சரி, அப்ப நான் கஷ்டப்பட்ட பிரச்சனை இல்லையா? நான் அழுதா பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன ஆனன்னு உனக்கு கவலை இல்லை? நீ எத்தனை நாள் லவ் பண்ண என்ன? சரி, அது இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல பாத்துட்டாங்க. உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். இதுக்கு மேல எந்த ரீசன் கிடையாது நான் சொல்றதுக்கு. பாரு, நீ விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு. படபடன்னு இருக்கு. நீ இப்படிலாம் விளையாட்டு கூட சொல்லாத. அவன் என்ன லவ் பண்றான், அவனை விட்டுட்டு வந்து சரி, இப்போ அவன் பாரு, செம்ம கடுப்பாயிடுவான். அவனை பேர் என்கிட்ட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவன் உன்னை விட்டுட்டு போனவன் அவன் திரும்பி வந்துட்டான். அப்போ எதுக்கு என்ன லவ் பண்ண?
என்ன வேணும்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்பயே? நான் சும்மா தான் பண்ணேன், நான் சும்மா தான் சொன்னேன். நீ வந்து என்கிட்ட சொன்னல சும்மா நீ என்ன சொல்லிதான் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேனே. நான் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணனா? உன்கிட்ட திரும்ப திரும்ப வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னா? நான் அன்னைக்கு வந்து கேட்டேன், இது மாதிரி நீ லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். உடனே நீ என்ன சொன்ன? இல்லை நான் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற. அடுத்த நாள் நீ தானே என்ன தேடி வந்த. இந்த ரிங்கெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுத்தப்போ? சாக்லேட் வாங்கிட்டு வந்த, இங்கே வாங்கிட்டு வந்த. ஆனா இதுக்காக ஃப்ரெண்டா கொடுக்க மாட்டாங்களா? ஒரு சாக்லேட் ஃப்ரெண்டா கொடுக்க மாட்டாங்களா? இத பாரு, என்ன காயப்படுத்தாத. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தெரியுமா? காயப்படுத்தி எனக்கு என்ன வரப்போகுது? விளையாட்டுக்கு தானே சொல்ற நீ விளையாட்டுக்கு தானே சொல்ற நீ. உண்மையிலே எனக்கு தாங்க முடியல. எனக்கு ஒரு மாதிரியா படபடன்னு இருக்கு. அதுதான் சொன்னா கஷ்டப்படாதன்னு சொல்றேன். திரும்பி நீ பாரு, கஷ்டப்படாம எப்படி இருப்பாங்க? அப்போ எங்க பாரு, அவன் உனக்கு செஞ்ச தப்பையே நீ எனக்கு செய்யற. அவன் உன்னை விட்டுட்டு வேற பொண்ணை பார்த்துட்டு போனான். இப்போ என்னை விட்டுட்டு நீ அவனை லவ் பண்ண போற. அப்போ உனக்கு வந்த வழி தானே எனக்கு வரும். ஒரு லவ் ஃபெயிலியரோட வழி உனக்கு எப்படின்னு தெரியும்ல? அதுக்கு அவன் எத்தனை வருஷமா லவ் அவன் சொல்லிட்டே இருக்காத என்கிட்ட. அவன் சொல்லிட்டு இருக்காது. அவன் எத்தனை வருஷம் லவ் பண்ணானோ உன்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ கத்தாது. ஏன் கத்துற? ரோட்ல கத்தாம பொறுமையா பேசுறேன். நான் ஏன் கத்தணும்? என்னோட வலி தாங்க முடியாம தானே கத்துறன்னு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? பாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ என்ன ஃப்ரெண்டா ஆச்சு ஏத்துக்கோ. ஃப்ரெண்டா ஏத்துக்கணுமா? பாரு, நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு எப்படி ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்? உனக்கு மனசு வந்து சொல்றேன். நான் பண்ணல. பாரு, இங்க பாரு, நான் வீட்ல வந்து கூட பேசுறேன். நான் வீட்ல வந்து உங்க வீட்ல வந்து நான் கேக்குறேன், என்ன ஏதுன்னு கேக்குறேன். தயவு செஞ்சு அதெல்லாம் நீ எதுவுமே பேச வேணாம். நான் பாத்துக்கிறேன், என்னோட லைஃப் நான் பாத்துக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு என்னதான் சொல்ல போற? இதுதான் சொல்றேன். அவன் என்னை தேடி வந்துட்டான். நான் திரும்பி அவனை தான் லவ் பண்ண போறேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வேணாமா? வேணாம். அப்ப நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை உனக்கு. நான் தான் சொல்றேன்ல, நான் என்ன பண்ண முடியும்? நல்ல விஷயம் பண்ற. உன்னை விட்டுட்டு போன ஒருத்தனுக்காக உன்னையே நம்பி இருக்க ஒருத்தனை நீ ஏமாத்துற பத்தியா? நீ என்ன? நான் யாரையுமே ஏமாத்தல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படியே கண்ணத்துல அரைஞ்சு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா. இவர் லவ் பண்ணுவாங்களா, இவங்க திடீர்னு விட்டுட்டு போவாங்களா, திடீர்னு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களா? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு நான் வந்து பைத்தியக்காரன் தானே நான். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. இதுக்கு மேலே என் முகத்திலே முழிக்காத. நீ என்ன ஆனாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் என்னை காயப்படுத்தன்னு நினைக்கிற இல்லை நீ. நீ கொடுத்தது பிடி. இனிமே என்னோட நினப்பும் சரி, உனக்கு எந்த ஒரு கஷ்டம்னு வந்தாலும் சரி, என்னை மட்டும் தேடி வந்துடாத. புரிஞ்சுக்கோ. ஒன்றை நான் புரிஞ்சுக்கணுமா? உன்னோட சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன்? அவன் வந்துட்டான், நீ எனக்கு தேவையில்லை, நீ ஒரு குப்பை மாரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை தூக்கி போட்டேன், அவ்வளோதானே? அதானே சொல்ல வர? இன்னும் நீ உன்னை புரிஞ்சுக்கணும். பாரு, உன்னை லவ் பண்ணதை நினச்சி நான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறேன். இதுக்கு மேலே என் மூஞ்சிலே முழிச்சிடாத. இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டம்னாலும் சரி, என் ஞாபகம் உனக்கு வரவே கூடாது. என்னைக்கோ ஒரு காலத்தில் என்னை தேடி மட்டும் வந்துடாது.